நம்ம இந்த ஐயா வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்குன்னு சொல்கிறாரு. நான் இன்னும் ஃபுல்லாக கேட்கல. நீங்கள் தான் இப்போ அவர் என்ன எதுக்காக வந்தார் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இருக்கீங்க. குடும்பத்தில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒருத்தர் அக்கம் பக்கத்தில் சொல்ல கேள்விப்பட்டு சரி ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் வந்தேன். தான் தோன்றி பாபா ஆலயம் எங்கள் பேரமல்லூர் இருக்குன்னாங்க. இந்த மறைமல் நகர் ஸ்டேஷன் விட்டு இறங்கி 4 பேர் விசாரிச்சுனே வந்தேன். வந்து அந்த பிரச்சனையை வந்து பாபாவுடைய பாதத்தில் வச்சேன். ஒரு 7 நாள் அல்லது ஒரு 10 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை அப்படியே மூவ் ஆகி நான் என்ன நினைச்சேன் அந்த சந்தோஷம் கிடைச்சதுங்க. ஆஹா இங்க ஒரு மகத்துவம் இருக்குன்றத காளி மாதாஜி அம்மா பார்த்தா அப்படியே அவங்கள பார்த்தோன்னே ஒரு கண்ணில் ஒரு பவர், ஒரு அருள், அவங்ககிட்ட சில இந்த குறி சொல்ற ஒரு சக்தி இருக்கு. அவர் 2-3 தடவை கேட்டு நானும் பல பேர் சொன்னேன். எல்லாமே 100% வெற்றி. அப்பா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த நான் யாரெல்லாம் இந்த இடத்த சொல்லி அனுப்பிச்சனோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மகிழ்ச்சியை அனுபவிச்சாதான் தெரியும். அம்மாவிடம் தான் தோன்றி பாபாவிடம் புவனேஸ்வரி அம்மாவிடம் நம்முடைய குறையை சொன்னால் வெற்றி நிச்சயம் 100%. எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே தவறாமல் வாருங்கள். பிரச்சனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. வர வேண்டும். வந்து நேரில் வந்து பிரச்சனை சொல்லி வழிபட்டால்தான் வந்து எங்க போறதுன்றது ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. பாருங்க நேரா எங்க காளி மாதாஜி வருவாங்க, கனியை வாங்கிடுவாங்க, பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. சண்டி ஹோமத்துல வந்து உட்காருங்க. அதை விட ஒரு மகிமை எதுவுமே கிடையாது. வணக்கம். நிறைய பேரை நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். அதே மாதிரி நம்ம இந்த ஐயா வந்து ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்குன்னு சொல்றாரு. நான் இன்னும் ஃபுல்லாக கேட்கல. நீங்கள் தான் இப்போ அவர் என்ன எதுக்காக வந்தார் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் இப்போ ஃபுல்லாக கேட்க போகிறீங்க. சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், என்னோட பேர் ஆர் சண்முகம். பொய்ச்சலூர்லேருந்து வரேங்க. நியரஸ்ட் பல்லாவரம். பல்லாவரத்தில் உள்ள 3 கிலோமீட்டர் பொய்ச்சலூர் என்ற கிராமம். பொய்ச்சலூர்லேருந்து வரீங்க? ஆமாங்க. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நான் 15 வருஷம் வந்துட்டு இருக்கேங்க. குடும்பத்தில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒருத்தர் அக்கம் பக்கத்தில் சொல்ல கேள்விப்பட்டு சரி ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் வந்தேன். தான் தோன்றி பாபா ஆலயம் எங்கள் பேரமல்லூர் இருக்குன்னாங்க. இந்த மறைமல் நகர் ஸ்டேஷன் விட்டு இறங்கி 4 பேர் விசாரிச்சுனே வந்தேன். வந்து அந்த பிரச்சனையை வந்து பாபாவுடைய பாதத்தில் வச்சேன். ஒரு 7 நாள் அல்லது ஒரு 10 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை அப்படியே மூவ் ஆகி நான் என்ன நினைச்சேன் அந்த சந்தோஷம் கிடைச்சதுங்க. ஆஹா இங்க ஒரு மகத்துவம் இருக்குன்றத கண்டுபிடிச்சங்க. 15 வருஷத்துக்கு முன்னால். 15 வருஷத்துக்கு முன்னாடி? இப்ப கிடையாது அவர் சொல்ற கதை. ஆமாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல இருந்து இந்த மகத்துவத்தை விடக்கூடாது இந்த கோயில என்ற நம்பிக்கையில தொடர்ந்து வாரம் வருகிறேன். இங்க வந்து உங்களுக்கு என்ன நடந்தது? குடும்பத்துல என்னுடைய பையனுக்கு நல்ல மணப்பெண் கிடைச்சது. 3 பையன் எனக்கு. வெரி குட். மகள் கிடையாது எனக்கு. எனவே மகள் போன்ற மருமகள் வரணும் வேண்டியதான். அதை அப்படியே ஐயா கரெக்டா நடத்தி வச்சாங்க. மிக்க மகிழ்ச்சி. காளி மாதாஜி அம்மா பார்த்துருக்கீங்க? காளி மாதாஜி அம்மா பார்த்தா அப்படியே அவங்கள பார்த்தோன்னே ஒரு கண்ணில் ஒரு பவர், ஒரு அருள், அவங்ககிட்ட சில இந்த குறி சொல்ற ஒரு சக்தி இருக்கு. அவர் 2-3 தடவை கேட்டு நானும் பல பேர் சொன்னேன். எல்லாமே 100% வெற்றி. அப்பா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த நான் யாரெல்லாம் இந்த இடத்த சொல்லி அனுப்பிச்சனோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மகிழ்ச்சியை அனுபவிச்சாதான் தெரியும். ஆமா உண்மைதான். ஆமா, நாங்க சொல்லும்போது தெரியாது. இங்க வந்து நீங்க குறி கேட்டு உங்களுக்கு அந்த விஷயம் சக்சஸ் ஆனது மட்டும் தான் தெரியும். ஒரு ஸ்வீட் இனிக்குதுன்னு சொன்னா தெரியுமா? சுவைச்சுப்பா. தென்றல் காத்து குழுகுலுன்னு அனுபவிக்கணும். அம்மாவிட்ட பேர் ஒரு பவர் இருக்கு. வாங்க உங்க குறிக்கோளை சொல்லுங்க, உங்க பிரச்சனையை அம்மா தீர்த்து வைப்பாங்க, குறி சொல்றாங்கன்னு சொன்ன வந்து அதை கேட்டால் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையை விட மாட்டீர்கள். கண்டிப்பா. உண்மையா அந்த அம்மா வந்து இங்க வந்திருக்கீங்க புவனேஸ்வரி. இன்னைக்கு வந்து புவனேஸ்வரி அம்மனோட யாகத்தோட கடைசி நாள். புவனேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் ஒண்ணு வச்சாங்க, அதுக்கு வந்தாங்க. அப்படியே அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எவ்வளோ கோயில்ல இருக்கு, இருந்தாலும் இங்க பார்க்கும்போது அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. கண்ணை வந்து இப்படி போகலான்ற எண்ணமே வரல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அவ்வளோ அம்சமா இருக்குதுங்க புவனேஸ்வரி அம்மன். நிறைய விஷயம் சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியணும். நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்க. பூஜைகள் நடக்குது. சண்டியாகவும் 1 நாள் பண்ணுவாங்க, 1 வாரம் பண்ணுவாங்க, 1 வருஷம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஆனா அம்மா வந்து தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இடைவிடாமல், தடங்கள் இல்லாம, தடை இல்லாம, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. ஆச்சரியமானால் உண்மை. அது வந்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் திருவள்ளுவர் சொன்னது போல இந்த பணியை வந்து இறைவன் மாதாஜி அம்மாட்ட கொடுத்துருக்காரு. பெரிய விஷயம். அது மாதிரி இவன் வந்து லட்சத்தில் கோடிகள் ஒருவருக்கு தான் அது போல அமையும். அம்மாவுக்கு அமைஞ்சிருக்கு. நாம் மாதாஜி அம்மாவை சந்தித்து இந்த ஆலயத்துக்கு வந்து நாம் அவர்கள் மூலம் பயன்பெற வேண்டும். தவறாமல் நேரமில்லை என்று சொல்லக்கூடாது. 24 மணி நேரம் இறைவன் படைத்திருக்கிறார் நம்மை.
அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அப்ப நம்மளை வந்து அது மாதிரி படைச்சிருக்காரு, நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது வேணும் அது வேணும் அது வேணும் இதுன்னு கேட்டுக்கிட்டே வாழ்நாள் பூரா கேட்டே இருக்கக்கூடாது. காட் நோஸ் அவர் நீட்ஸ் பெட்டர் than மேன். நமக்கு என்ன வேணுமோ கடவுளுக்கு தெரியும். வாங்க, வந்தா தானே வந்து நம்முடைய பிரச்சனையை அம்மாவிடம், தான் தோன்றி பாபாவிடம், புவனேஸ்வரி அம்மாவிடம் நம்முடைய குறையை சொன்னால் வெற்றி நிச்சயம் 100%. எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே தவறாமல் வாருங்கள். பிரச்சனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது, வர வேண்டும். வந்து நேரில் வந்து பிரச்சனை சொல்லி வழிபட்டால்தான் அருள் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் என்று கூறி வருக வருக என்று உங்களை இந்த ஆலயத்திற்கு அன்போடு பணிவோடு வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப ஓம் சக்தி சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஜெய். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு வந்து எங்க போறதுன்றது ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. இப்ப பாருங்க, நேரா எங்க காளி மாதா வருவாங்க, கனியை வாங்கிடுவாங்க, பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. சண்டி ஹோமத்துல வந்து உட்காருங்க, அதை விட ஒரு மகிமை எதுவுமே கிடையாது. ஏன்னா சண்டி யோகம்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு தான் பண்ணுவாங்க. பாக்குறது அதை விட கொடுப்பேன். அதுவும் 3 வருஷமா நான் ஸ்டாப்பா நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து இருந்தாலே நம்ம உடம்பே சுத்தமாயிடுங்க, நோய் நொடி எல்லாம் போயிடும். ஆமா, ஒரு எனர்ஜி கிடைக்கும், நோய் நொடி எல்லாம் போகுது. 15 வருஷமா வராங்க இந்த ஐயா, 15 வருஷமா. அப்ப எவ்வளோ அவர்கிட்ட விஷயம் இருக்கு பாருங்க. புயல் மழை ட்ரெயின் இல்ல பஸ் இல்ல கூட வந்தே தீருவேன். அந்த அளவுக்கு எல்லாரும் வாங்க, எல்லாரும் எங்க புவனேஸ்வரி அம்மனோட அருளை பெறுங்க, எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க. நன்றி. எல்லாரும் சந்தோஷமா தான், அது ஹாப்பி. அடுத்தவர் நலனை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.